பார்ப்போம். நீயாக பாருப்பா ராசா, நீ எங்கடே எட்டி பார்க்குற? நீங்கள் கொஞ்சம் ஃப்ரேமில் வெளியே வாங்க. நமக்கு ஃபைனான்சியல் டூல்ஸ் ப்ளஸ் ஒன்றும் இருக்காது. அடுத்து வீடாக தான் இது அப்படியே ஒரு ஷார்ட் வச்சுக்கலாம். வருஷமே அதிகம் தான் கொடைக்கானலில் எழுச்சி வேணும். இல்லை வண்டிக்காரங்களை தான் நாங்கள் பிடிப்போம். வண்டி தான் ஓடக்கூடாது. அதான் படிக்கணும். போயிட்டோம்னா நம்பர் இல்லையா? உங்கள் நம்பரை கொடுத்துவாங்க, அவர் பேசிட்டோம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நம்பரே கொடுக்க வேண்டாம். ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து இருக்குன்னா அப்புறம் ஓட்டுறது எப்படின்னு உள்ள வந்து நாங்கள் மதுரையிலேருந்து ஒகேஷனலுக்காக எங்கள் நண்பர்கள் 4-5 பேரோடு இங்கே வந்து சுற்றுலாவுக்காக வந்தோம். வந்த இடத்துல கீழேருந்து நாங்கள் மலையிலேருந்து ஏறி வரவே வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே போன வருடம் வந்த கொடைக்கானல் இந்த வருஷம் இல்லாத மாதிரி இருக்குது. அது எங்கே பார்த்தாலுமே வீடாக தான் இருக்க ஒழிய இயற்கை எழிலாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இது நடவடிக்கை எப்படின்னா, நான் ஒவ்வொரு ஏரியா சுற்றுலாத்தலத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போயிட்டுருக்கும்போது அங்கே அந்த ஜேசிபி கிட்டாச்சி இப்படி வச்சு வந்து பாறையை உடைச்சி அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ வருங்காலத்தில் வந்து இன்னும் வருங்காலங்களில் இந்த கொடைக்கானல் நகரம் அழகு நகரமாக இருக்காது. அது எல்லாம் ஒரு பெரிய ஒரு நிலச்சரிவோ இல்லை ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கோ ஒரு பெரிய தூண்டுகோலாக இது நடந்துகிட்ருக்கு. இது அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஒவ்வொரு சுற்றுலாத்தலங்களுக்கும் போகும்போதும் அங்கே வந்து ஒரு மாதிரி வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதிர்வு ஏற்படுது. இந்த அதிர்வு ஏற்படுதுன்னா எல்லா மக்களுக்குமே அது கட்டடம் கட்டுறதுக்காக அந்த கட்டப்படக்கூடிய அந்த அதிர்வு பிற்காலத்தில் வந்து அது வீடு கட்டுறாங்க, அதுக்காகத்தான் தோன்றுறோம் அப்படின்ற போது அது வந்து சரியான ஒரு இது நடவடிக்கை இல்லை. இந்த அதிகாரிகள்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை. அதனால் உடனே இந்த அரசாங்கம் இதை உடனடியாக ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பேர் என்ன? சவுந்தரராஜன். வணக்கங்க, என் பேர் சரவணங்க. நான் உளுந்தூர்பேட்டிலேருந்து வரேங்க. நான் 2 வருஷம் முன்னாடி கொடைக்கானல் வந்துங்க. கொடைக்கானல் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இந்த ரோடு இந்த பில்டிங்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் டூர் போனேங்க. இன்றைக்கி நான் ஃபேமிலியோட போனாங்க, காரில் வந்திருக்கேன். நான் இந்த மோயர் பாயிண்ட்லேருந்துங்க இந்த சூசிரமெண்ட் வரதுக்குள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளத்து வண்டி வச்சுருக்காங்க. அது வந்து என் வண்டியை வந்து ஆக்சிடெண்ட்டாக ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அப்படியே அதை வந்து அரசு அதிகாரிகள் யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பழைய கொடைக்கானல் மாதிரி இப்போ கிடையாது. இப்படியே போனாக்கா கொடைக்கானல் நிலமை ரொம்ப மோசமாகும். அடுத்த டூரிஸ்ட் யாரும் வரவே மாட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கே வரப்படும் 2 வருஷம் முன்னாடி வந்தால் நல்லா இருந்துச்சு. இப்போ எனக்கு வந்து கொடைக்கானல் பார்க்கும்போது எனக்கு அது கொடைக்கானல் மாதிரி தெரில. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இந்த வில்லேஜ் டூர்லாம் அடிக்கடி போவேன். நான் இந்த சிட்டி டூரோட வில்லேஜ் டூர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த வில்லேஜ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இந்த கிட்டாச்சி இந்த பாறை உடைக்கிறாங்க. பாறை உடைக்கும் போது அந்த சவுண்டு நானும் ஃபேமிலியோட போயிட்டுருக்கேன். அந்த காரில் டம்னு அப்படியே சவுண்டு நானும் டயர் கூட வெடிச்சு நினச்சேன். கடைசியில் பார்த்தா பாறை உடைச்சிட்டு இருக்காங்க. கிட்டாச்சி ஜேசிபி இந்த கம்ப்ரெஸரு அதெல்லாம் வச்சு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து டூரிஸ்ட் வந்து ரொம்ப பாதிக்குது. அது வந்து அரசு வந்து ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து ஏதோ ஒரு நல்ல தீர்வு காணணும்.